இன்றைக்கி சட்டசபையில் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை. ஏன் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்கு பேர் இல்லையா? ஜி ஸ்கொயர்னு போட்டு அவர் மாப்பிள்ளையோட பேரை சொல்லுங்கள். பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறீங்க. நீங்கள் எதுக்குங்க சட்டசபையில் பேசுகிறீங்க? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளையாமல மாப்பிள்ளை கேட்டால் வெளியில் பேசிக்கிறாங்களாம்மா. வெளியில் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? உங்களை பற்றி, உங்கள் அமைச்சர்களை பற்றி, முதலமைச்சரை பற்றி என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா? அதை வந்து சட்டசபையில் பேசலாமா? சட்டசபையில் என்ன பேசணும்? நீங்கள் சட்டசபையில் என்ன இருக்குது அதை பேசுங்க. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை பேரை சொல்லுங்கள் சார். இது பிடி பீரியடு எல்லாம் உட்காருங்கிறீங்க. உங்களுக்கு வந்து பயம் இருக்குது. பயம் இல்லைண்ணா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜி ஸ்கொயர்னு போட்டு அந்த ஓனரோட பேரை சொல்லுவீங்க. பிடி பீரியடு உட்காருங்கிறீங்க. அப்போ அந்த பிடி பீரியடு கிடையாது, அது பிடி பீரியடு கிடையாது. அது வந்து சட்டசபையில் நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. வெளியில் பேசுகிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அமைச்சர் தானே, அவை குறிப்பில் கொடுத்துருப்பீங்கள, சபாநாயகர்கிட்ட என்ன பேச போகிறேன்னு சொல்லியிருப்பீங்கள. எடுப்புன்னு எந்திரிச்சு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை அப்படிங்கிறீங்க. பேர் முடிஞ்சால் தைரியம் இருந்தால் பேரை சொல்லுங்கள். அந்த ஆதவர்ஜுனா சொல்கிறவர்கள் தைரியம் இருந்தால் பேரை சொல்லுங்கள். தைரியம் இருந்தால் பேரை சொல்லுங்கள். நீங்கள் தைரியம் இருந்தால் பேரை சொல்லுங்கள், ஜி ஸ்கொயர் பேரை. அதை விட்டு போட்டு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைங்கிறீங்க.